உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் முறைய என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்று செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன் அன்பு என்றென்று மாறாதையா, உன் நிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதயம் ஒரே என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்று தவக்காலம் 2வது ஞாயிறு. ஆண்டவர் இயேசுவின் தோற்றம் மாறுதலை பற்றி சந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இத்திருப்பலிக்கு பக்தியுடன் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நற்கருணை நாதர் அன்பிய இறைமக்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். தவக்காலத்தை துவக்கி நல்லதொரு தியானத்தின் மூலம் நம் உள்ளத்தை தூய்மை செய்திருக்கிறோம். இறைமகன் இயேசு நமக்கு அளிக்கும் மீட்பை பெற்றுக்கொள்ள தயாராவோம். இறை அனுபவம் என்ற வார்த்தை நாம் அதிகம் கேட்ட ஒன்று. இன்றைய வாசகங்கள் நமக்கு ஆபிரகாம் மற்றும் நம் ஆண்டவர் இயேசு பெற்ற இறை அனுபவத்தை எடுத்தியம்புகிறது. ஆபிரகாம் கொண்ட விசுவாசத்தினால் அனைத்துலகமும் அவர் வழியாக ஆசீர் பெற்றது. இறைமகன் இயேசுவின் மீது நாம் கொண்டிருக்கும் விசுவாசத்தினால் அனைத்துலகமும் அவர் வழியாக மீட்பை கண்டடைகிறது. ஆக இறை அனுபவம் நம்மில் துவங்கி பிறரில் நிறைவடைய வேண்டும், சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும். இன்று நாம் பெற்றுக்கொண்ட இறை அனுபவம் எப்படியான மாற்றத்தை நமக்கு நன்மை சுற்றி இருப்பவர்களுக்கு தருகிறது என்ற சிந்தனையோடு இத்தருப்பலியில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். நாம் இந்த தூய மறை நிகழ்வை தகுதியான உள்ளத்தோடு கொண்டாடும்படியாக தடையாக இருக்கிற குற்றங்களுக்காக குறைகளுக்காக மனவருத்தப்பட்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்கள் சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியில் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் இறைவனான ஆண்டவருடன் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து
நம்ம குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு முது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவள்ளும் கொண்டீரே. அகவொழியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு முதுமாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியை மேக்னா தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். ஃபெஃப்ரே மரியோ தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரும் நன்றி பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். மேலும் ராஜேஷ் மற்றும் குடும்பத்தினர் நல்ல ஒரு ஆண்டு தியானத்திற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். சிறப்பு கருத்துக்களுக்காக சந்தியாகோ சாவியோனா மனமாற்றத்திற்காகவும், ஆண்டனி ஜார்ஜ் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டியும், மேரி மேக்தலின் குடும்பத்தில் அமைதி நிலவ வேண்டியும், சசிகலா தரன் அண்ட் கஸ்தூரி நல்ல உடல் சுகத்திற்காகவும் திருப்பலியில் மன்றாடுகின்றார்கள். மேலும் நம்மிடையே வாழ்ந்து மரித்து போன ஆன்மாக்கள் ஜார்ஜ், சகாயம், சார்ல்ஸ் வில்லியம், சாவரி முத்துராஜ், ஆரோக்கியதாஸ், அருள் சாமி, ஜெயமேரி இவர்களின் ஆண்மலை பற்றிக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். முதல் வாசகம். நம் முதுபெரும் தந்தை ஆபிரகாமின் பலி. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தைகள் 1-2 மற்றும் 9-13 மற்றும் 15-18. அந்த நாட்களில் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவர் அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை நீ அன்பு கூறும் உன் ஒரே மகனான ஈசாக்கை அழைத்து கொண்டு மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் ஏறி பலியாக அவனை நீ பலிபீட வேண்டும் என்றார். ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடம் அமைத்து அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி வைத்தார். பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடைந்தனர். ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தி கையில் எடுத்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று, ஆபிரகாம், ஆபிரகாம் என்று கூப்பிட, அவர், இதோ அடியேன் என்றார். அவன், பையன் மேல் கை வைக்காதே, அவனுக்கு ஏதும் செய்யாதே. உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார். இதோ முட்செடியில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக்கிடாயை கண்டார்.
உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக எரிபலி ஆக்கினார். ஆண்டவரின் தூதர் ஆபிரகாமை வானத்தில் இன்று மீண்டும் அழைத்து, ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் என் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், உன் ஒரே மகனை எனக்கு பலியிட தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய். ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து விண் மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமார்பை பகிலு பெருகச் செய்வேன். உன் வழிமரபினார் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வார். மேலும் நீ என் குரலுக்கு செவி கொடுத்ததால் உலகில் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசி கூறுவார்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திருவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திருவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். 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 மிகவும் துன்புற்றேன் என்று சொன்னபோது நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிகவும் மதிப்பிற்குரியது. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நான் உன் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இப்பொழுதே உம்மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமது இல்லத்தின் முற்றங்களில் எருசலேமின் நடுவில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன்.
இரண்டாம் வாசகம். கடவுள் தம் சொந்த மகனென்று பாராமல் அவரை நமக்காக ஒப்புவித்தார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 31 34 வரைய. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்று பாராமல் அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுளே தம் மகனோடு அனைத்தையும் நாம் அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராக யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலுமா? இருந்தது ஏன்? உயிரோடு எழுப்பப்பட்டது கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொளி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தரியவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவசனங்கள் 2 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோப்பையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளிரென ஒளி வீசின. அப்பொழுது எலியாவும் மோசேயும் அவருக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை. ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட அந்த மேகத்தை நின்று, என் அன்பான மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஞானியை பார்ப்பதற்காக ஒரு மருத்துவர் ஒருவர் செல்கின்றார். அவரிடத்திலே அவர் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறார். ஐயா, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதுக்கு ஞானி சொல்லுகிறார், ஆம், நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போ பார்த்தீங்க அப்படின்னு கேட்குறார். காலையில் கூட பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியமாக அவரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த மருத்துவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எனக்கும் காட்டுங்களேன் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். எல்லோரும் என்ன நினச்சாங்க, இந்த ஞானி நல்லா மாட்டிக்கினார், இதுவரையிலும் சரியாக தான் போச்சு. இப்போ காண்பின்ட்டு இந்த டாக்டர் கேட்குறாரு, என்ன சொல்ல போகிறாரு. அவர் சற்று உற்று பார்த்து விட்டு, நீங்கள் மருத்துவரா அப்படின்னு கேட்டார். ஆமாம். நீங்கள் மருத்துவர் தானே? ஆமாம். என்ன டாக்டராக மாற்றுங்களேன், என்ன ஒரு மருத்துவரை மாற்றிடுங்களேன் அப்படின்னு சொன்னார். என்னங்க, நாங்கள் எப்படி உங்களை மருத்துவரை மாற்ற முடியும்? அதுக்காக படிக்கணும், நிறைய பயிற்சி எடுக்கணும், அப்போ தானே மருத்துவராக மாற முடியும். அப்பொழுது ஞானி சொன்னார், சாதாரண இந்த உலகத்தை சார்ந்த உடலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நீ படிக்கணும், பயிற்சி எடுக்கணும். ஆனால் கடவுளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உடனடியாக எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி உனக்கு தெரிந்து கொள்ள முடியும்? நீயும் படிக்கணும், பயிற்சி எடுக்கணும், அப்போது தான் நீ கடவுளை காண முடியும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடவுளை காண வேண்டும், கடவுளை அனுபவம் வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, செவி சாய்க்கணும், கேட்கணும். முதல்ல நிறைய பேருக்கு இந்த காது கேட்காது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த காது எப்படிப்பட்ட காதான்? திணுவெடுத்த காது, திமிர் பிடிச்ச காதுன்னு சொல்கிறார். இந்த மக்களுடைய இதயம் கொழுத்து போயிருக்குது, அது எல்லாருக்கும் உண்டு. என்ன நிறைய ஆப்ரேஷன் போகிறோம் இப்போலாம். ஆனால் காது கொழுத்து போன காது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா செவி சாய்க்க மறுக்கிற மக்கள், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக, வணங்கா கழுத்துடைய மக்களாக இருக்கிறார்கள். அதான் ஆண்டவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், நம்ம குறித்து ஆண்டவருக்கு ஏற்ற அனுபவம் அதான். அப்போ நம்ம கடவுளை காணணும், கடவுளுடைய அனுபவம் வேண்டும் எனக்கு அப்படின்னு சொன்னால் நான் செவி சாய்க்கணும். மனம் என்னுடைய இதயத்தை திறந்து வைத்து நான் ஆண்டவருக்கு செவி சாய்க்கணும். அப்படி செவி சாய்த்தா மட்டும்தான் நம்ம கடவுளுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும், உணர முடியும். நாம் கோயிலுக்கு வரோம், ஜபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த ஒரு வாழை முழுதும் நம்ம தியானத்தில் பங்கெடுத்து நல்லா கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, நாம் ஜபித்து கொண்டே இருக்கலாம் பல நேரங்களில். அதனால் அந்த அனுபவம் கிடைக்க நமக்கு அவ்வளோ எளிதாக இருக்காது. ஏன்னா நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கறதுக்கு நம்ம நேரமே இல்லை. இப்போது ஒருத்தர் என்னை பார்க்க வந்திருக்கிறாரு. அவர் ஏதோ எங்களை பேசணும்னு சொல்லி ஆசையாக வந்திருக்கிறாரு. நான் அவரை உட்கார வச்சு ஒரு மணி நேரம் நானே பேசி முடிச்சிட்றேன். அவரை பேசவே விடுறதில்ல. அவர் ஆரம்பிக்கிறார், அதாவது ஃபாதர் இன்னும் கடகடன்னு நான் பேசி முடிச்சிட்றேன். என்ன சொல்ல வந்தேன்னா இல்லைன்ட்டு அவருக்கு பேசவே விடுறதில்ல. என்ன பண்ணுவார்? அவர் சலிச்சு போய் வெறுத்து போயிடுவார். அதுதான் நம்முடைய பல நேரங்களில் நாம் செய்கிற காரியம், ஆண்டவருக்கு நமக்குள்ள காரியம் அதுதான். அவர் என்ன பேச விரும்புகிறாருன்னு கேட்க நம்ம தயாராக இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் சொல்ல தயாராக இல்லை. அன்பார்ந்தவர்களே, சாமுவேல் முதல் புத்தகத்தில் 3வது பிரிவு 9வது வசனம், அந்த சிறுவன் சாமுவேலை ஆண்டவர் அழைப்பதை ஏலி உணர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அவரிடத்தில் சொல்லுகிறார், இன்னொரு முறை மீண்டும் போய் நீ படுத்துக்கொள், அவர் மீண்டும் உன்னை அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரை பேசும், அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேல் தன் இடத்திற்கு சென்று படுத்துக்கொண்டான். ஆகவே ஆண்டவரை பேசும், அடியான் கேட்கிறேன் என்பதுதான் கடவுளுடைய அனுபவத்திற்கான அடிப்படையான ஒரு முதல் படியாக இருக்கிறது.
இன்று அப்படிப்பட்ட செவி சாய்க்கிற மக்களாக கடவுளுக்கு கீழ்ப்படிய அல்லது கடவுளுக்கு அஞ்சி வாழ அல்லது கடவுளுக்கு நாம் உகந்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அடிப்படையான ஒரு தேவை நாம் கடவுளுக்கு செவி சாய்க்க மனம் வந்து ஆசையோடு விருப்பத்தோடு செவி சாய்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமான காரியம். அது இப்போ இருக்கிற இளைய தலைமுறைகள்லாம் ரொம்ப கஷ்டம், கேட்குறது கஷ்டம், சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் இந்த தியானத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு காரியம் என்னென்னா, பெரியவங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப பக்தியாக்குறீங்க, ரொம்ப பக்தியாக இந்த தியானத்தில் பங்கெடுங்க. ஆனால் சின்ன பசங்க யாரையும் அந்த பக்திக்குள் வளர்க்க நம்ம முயற்சி எடுத்தோமான்னு தெரியல. அது ஓடுது, ஓடியாருது, போனது. ஒரு முறை அது ஓடினா பரவாயில்ல, அப்படியே ஏதோ ஒரு ப்ளே கிரவுண்டில் விளையாடுறப்பல விளையாடிங்கிறாங்க. அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்ணை மூடி நல்லா ஜெபிச்சுன்னுக்கிறாங்க. இவங்க ஆன்மா காப்பாற்றப்பட்டது, இவங்க நல்லா மாறிடுவாங்க. அவங்க பிள்ளைங்க எப்படி வளருவாங்க, எப்படி இருப்பாங்க? கடவுளுடைய பிரசனத்தில் கூட அவர்களை அடித்து உட்கார வைத்து பத்திரப்படுத்தி அவர்களை வழிபட சொல்லி கொடுக்கிற முடியாது. அவங்க கேட்க மாட்டாங்க, நான் சொன்னால் கேட்க மாட்டான் சாமி. எப்போ இந்த வயசுலேயே அந்த பிள்ளையை உட்கார வைத்து அமர வைத்து ஆண்டவரை காண்பித்து ஆண்டவருக்கு இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும், இப்படி தான் பலி கொடுக்கணும், இப்படி தான் வழிபடணும் என்று சொல்லி கொடுக்க என்னால் முடியல. என் பையன் கேட்க மாட்டான், என் பொண்ணு கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பெற்றோர் பெரிய தவறு செய்கிறாங்க, பெரிய தவறு செய்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இதே இந்த சாமுவேல் புத்தகம் சொன்னேன் இல்லையா, அதில் தொடர்ந்து ஆண்டவர் சாமுவேல் கூட பேசுகிறாரு. பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஏலி அந்த குருவுடைய குடும்பத்துக்கு எதிராக ஆண்டவர் பேசுகிறாரு. அப்பொழுது அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, ஏலியினுடைய வீட்டுக்கு எதிராக பேசியது அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன், ஏனெனில் அவன் புதவர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டார்கள் என்று அறிந்திருந்தும் அவர்களை தடுக்காத குற்றத்திற்காக அவனது வீட்டுக்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது தப்பு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ஏலி குரு தன் புதல்வர்களை பிள்ளைகளை சரியான பாதையிலே கண்டித்து திருத்தி வளர்க்கவில்லை. எனவே அந்த வீட்டின் மீது நான் நீங்காத தண்டனை தீர்ப்பை வழங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அதான் ஆண்டவர் பேசும் அடியான் கேட்கிறேன்னு சொன்னபோது ஆண்டவர் பேசுகிறார். பேசிய போது சொன்ன வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். அப்போ கேட்காம போகிறதுனால, பிள்ளைங்களுக்கு அதை நாம் கேட்க சொல்லி கொடுக்காததுனால வர விளைவு அந்த பெற்றோருக்கும் அது தண்டனையாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கும் அது பயனற்ற நிச்சயமாக ஒரு தண்டனை கொண்டு வருவதாக தான் இருக்கிறது இன்றைய அந்த சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்குள்ளாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கேட்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை, இயேசு வார்த்தையை நாம் கேட்க முயற்சி செய்கிற மக்களாக கண்டிப்பாக இருக்கும். உட்காரணும், ஆண்டோடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து அமைதிப்படுத்தி நம் ஆண்டவரே பேசும். ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஒரு முக்கியமான காரியம், எவ்வளோ காரியங்கள் நம்ம செய்கிறோம் வாழ்க்கையில், முக்கியமான காரியம் நிறைய இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையில், முக்கியமான முடிவுகள் நிறைய இருக்குது. எந்த முடிவில் உட்கார்ந்து ஆண்டவருடைய விருப்பமா, அவருடைய சித்தமா என்று சொல்லி யோசித்து ஜெபித்து ஆண்டவரே பேசுங்க, என்ன சொல்லுங்க ஆண்டவரே, உம்முடைய விருப்பமா உன்னுடைய சித்தமா என்ன சொல்லுங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம், யோசிக்கிறோம், நாம் போய் முடிவு எடுக்கிறோம். எமோஷனில் முடிவு எடுக்கிறோம், சென்டிமெண்டலில் முடிவு எடுக்கிறோம், கோபத்தில் முடிவு எடுக்கிறோம். நேற்று ஒரு சகோதரி கூட என்கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க, ரொம்ப வருத்ததாக சொல்லியிருந்தாங்க. நான் காதல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவன் சொன்ன உடனேயும் அவருடைய தந்தை உடனடியாக மொட்டையெல்லாம் அடித்து தண்ணி ஊற்றி கொண்டு சொல்லிட்டார், இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. கோபம், அவ்வளோ கோபம். என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம்? ஆக இப்படி நாம முடிவு எடுத்துக் கொள்கிறோம், எல்லாமே முடிவு செஞ்சிடறோம். ஆண்டோடைய விருப்பத்தை சித்தத்தை அறிவதற்கு செவி சாய்க்க நமக்கு
இயலவில்லை, முடியவில்லை, தயாராக இல்லை. அதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் இப்போ தயார்படுத்தாமல் இருக்கிறோம் என்பது இன்னும் பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. இன்றைய முதல் வாசகம் ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார். ஆபிரகாமை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், நீ இதிலிருந்து கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறார். என்ன பலியிட போகிறாரு, பலியிட வேணாம் தடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அஞ்சுவது என்ன, பயப்படுவது என்ன, கடவுளுக்கு பயந்த வாழ்க்கைன்னா என்ன? அவர் சொல்கிறத கொஞ்சம் கூட பிசகாமல் கேட்டு நடக்கிறது. ஆபிரகாம் கேட்டு நடந்தார். எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, எனவே நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதற்கான ஆசீர்வாதங்கள் அதிகம். ஆண்டவர் சொல்கிறாரு, கடற்கரை மணலை போல, இந்த வானத்து விண்மீன்களைப் போல உன் சந்ததி பெருக செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். நீ செவி சாய்க்கிறதுனால நடக்கிற விளைவு அது. மீண்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழியாக, உன் மரபினர் வழியாக மற்ற மக்கள் ஆசி பெறுவார்கள். மற்றவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போய் சேரும். உன் குடும்பம், உன் வழிமரபு மட்டுமல்ல, மற்றவர்கள் ஆசீர் பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே கடவுளுக்கு செவி சாய்க்கிறதுனால இந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் கூட நாம் பார்க்கிறோம். அங்கே மோயிசனும் எலியாவும் இருக்கிறாங்க. ஆண்டவர் தோற்றம் மாறுகிறார். இந்த உலகத்தை எந்த செலவிக்காரனும் விளக்க முடியாத அளவுக்கு பளிச்சிரு என்று ஆண்டவர் பிரகாசமாய் மாறுகிறார். கூட சாட்சிக்கு 3 பேர் அப்போஸ்தலர்கள், பேதுருவும் யாக்கோப்பும் யோவானும் 3 பேர் நிற்கிறாங்க. அப்பொழுது மேகம் ஒன்று மேலே வருகிறது, நிழலிடுகிறது. அப்படி என்ன சொல்லப்படுகிறது? இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்க, லிசன் டு ஹிம். சரி, அவருக்கு சொல்கிறத கேளுங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, உன் மனசு திறந்து அவர் சொல்கிறத கேளுங்க என்பதுதான் இன்றைய செய்தியாக இருக்கிறது. அவங்க அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் பல இடங்களில் சொல்கிறார், கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும், கேட்க செவியுள்ளவன் கேட்க. திருப்பி 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 ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இதயத்தை திறந்து வைத்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் குடும்பத்துக்கு, என் வாழ்க்கையின் காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை அறிவதற்கு முற்படுவது தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்திற்கான வழியாக இருக்கிறது. அவரை அனுபவிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது, அவருடைய செயலுக்கு கீழ்ப்படிவது. நிறைய நமக்கு கொஞ்சம் கீழ்ப்படினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழ்ப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அன்னைக்கு இந்த சிலுவை பிளஸ்ஸிங்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஆர்வம் தான், பக்தி தான், எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் ஃபாதர் சொல்கிறாரு, 2 லைனாக வாங்க, 2 லைனாக வாங்க. அப்போ தான் ஒரு கூட்டம் அப்படியே, நானும் கத்துறேன், போங்கம்மா, போங்கம்மா. நான் கோபமாய் கத்த வேண்டி இருக்குது. அப்போ கத்தினா தான் ஓரளவுக்கு கொஞ்சம் கூட்டம் கலையுது. ஏன்னா அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ விசுவாசம், அவ்வளோ நம்பிக்கை, நல்லது. ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படிய மறுக்கிற உள்ளம். ஆகவே கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதான் சவுல் அரசனுக்கு சொல்கிறாரு, பலியை விட கீழ்ப்படிதல் மேலானது, உன்னதமானது. ஆகவே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கேட்கணும். கேட்க தயாராக இருக்கிற மனசு நமக்கு வேணும், பக்குவப்படணும். அதை நம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்கள் சொல்வதை கேட்க, பெரியவர்கள் சொல்வதை கேட்க நாம் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது நம்முடைய கடமை, பொறுப்பு நமக்கு உண்டு. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் ஆண்டவர் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு பெற்றோராக இருந்து நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, யோசித்து பார்ப்போம். உண்மையிலே ஆண்டவருடைய விருப்பத்தை அறிவதற்கு, சித்தத்தை அறிவதற்கு என் காதுகளும் இதயமும் திறந்திருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். எசையா புத்தகம் 48வது பிரிவு 18வது வசனம் சொல்லுகிறார். எசையா 48:18 ஆண்டவர் சொல்கிறாரு. 17 வாசிக்கலாம். இஸ்ராயலின் தூயவரும் உன் மீட்பருமாக ஆண்டவர் கூறுவது இதுவே,
உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவரும் நானே. அப்போ கடவுள் சொல்கிறது எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும், நமக்கு நன்மையானதாக இருக்கும், நம்ம ஆசீர்வாதமானதாக இருக்கும். அப்போ அதை கேட்க நாம் தயாராக இருக்கணும். அடுத்து சொல்கிறாரு, என் கட்டளைகளுக்கு நீ செவி சாய்த்திருப்பாய். ஆனால் நீ ஒருவேளை நீ கேட்டிருப்பேன்னு சொன்னால், என் கட்டளைகளுக்கு நீ காது கொடுத்திருப்பேன்னு சொன்னால், என் கட்டளையை கேட்டு நீ நடக்க நீ தயாராக இருப்பேன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், ஒருவேளை என் கட்டளைகளுக்கு நீ செவி சாய்த்திருப்பாய் என்றால் உன் நிறை வாழ்வு ஆற்று போலவும் உன் வெற்றி கடல் அலைகள் போலவும் பாய்ந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதே போல் சொல்கிறாரு, உன் வழி மரபினர் மணல் அளவாயும் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்திருக்கப்பட்ட மாட்டார். அவர்கள் பெயர் என் திருமணிலிருந்து அழிக்கப்பட்டிருக்காது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்களே கடவுளுக்கு கீழ்ப்படிவதனால, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால வர ஆசீர்வாதங்கள் எது? ஆற்றை போல பெருக்கெடுத்து ஓட செய்யும் உடைய நிறை வாழ்வு, நிறைஞ்ச வாழ்வு. நிறைஞ்ச வாழ்வுன்னு அர்த்தம் எதிலும் குறைவுபடாத வாழ்வு, எல்லாத்துலேயும் நிறைஞ்ச வாழ்வு, எல்லாத்துலையும் நிறைவு, எல்லாத்துலையும் சமாதானம், எல்லாத்துலையும் சந்தோஷம், எதை தொட்டாலும் சந்தோஷம், எதை தொட்டாலும் நிறைவு. அப்படிப்பட்ட வாழ்வு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அது எப்படி? அது கூட நிறைவு ஆறு போல பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்கிறார். கடற்கரை மணலை போல வழிமுறை இருப்பாங்க திருப்பி சொல்கிறார். அன்புக்குள்ளே நாம் செவி சாய்ப்போம். இன்றைய 2ஆம் மாதம் சொல்லுகிறது, அவர் நமக்காக தன் மகனை, ஒரே மகனை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னால், அவரோடு சேர்த்து, இயேசுவோடு ஆண்டவரோடு சேர்த்து, தன் மகனோடு சேர்த்து நாம் கேட்பவர்களை அருளாதிருப்பாரோ, ஆசீர்வாதங்கள் கொடுக்காமல் இருப்பாரா? அவர் மகனை கொடுத்துட்டாரு, அப்படின்னா பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அவருக்கு முக்கியமான தன் மகன், அப்பேற்பட்ட மகனையும் என்னக்காய் கொடுத்துட்டாரு. நம்ம கேட்குற சாதாரண விஷயங்கள் கொடுக்காமல் போயிடுவாரா? தன் மகனோடு அனைத்தையும் அருளாதிருப்பாரோ, உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா அவர் அப்படின்ட்டு பவுல் கேட்பதை நாம் பார்க்கிறோம். என்ன என்பதற்குள்ள அவர் நாம செய்ய வேண்டியது என்ன? இதோ என் மைந்தர், இவருக்கு செவி சாயுங்கள். அவனுடைய வார்த்தைக்கு, அவருடைய சித்தத்திற்கு தாய் மரியாதை போல அமைந்த உள்ளத்தோடு செவி சாய்ப்போம். சாமுவேலை போல அமைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு செவி சாய்ப்போம். உள்ளத்தை திறந்து வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை, அவருடைய சித்தத்தை, விருப்பத்தை நாம் தெரிந்து கொள்ள, அதை வாழ, அதனால் நாம் குடும்பம் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாக, வழிமரபு ஆஸ்வதிக்கப்பட்ட வழிமரபாக இருக்க, நம்முடைய வாழ்வு நிறைவாழ்வாக, ஆறுபோல் பெருக்கெடுத்து ஓடுகிற நிறைவாழ்வாக இருக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாய் மன்றாடுவோம். ஆமென். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி சாய்க்கிறார். நம்முடைய ஜெபங்களுக்கு, தேவைகளுக்கு செவி சாய்க்கிறார். அவர் நம்முடைய தேவைகளை உற்று பார்க்கிறார், உற்று நோக்குகிறார். காது கொடுத்து அதை கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிறார். அப்பேற்பட்ட அந்த ஆண்டவரிடத்தில் உண்மையான நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு நம்முடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். அருட்கொடைகளின் நாயகனே எம் இறைவா, எம் திரு அவையின் தலைவர்கள் தங்கள் வாழ்வில் சொற்களால் ஊட்டம் பெற்று அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் மக்களின் ஆன்மீக வாழ்விற்காக உழைக்கவும், தங்களது விசுவாச வாழ்வால் உமக்கு சான்று பகிர்ந்து மாற்றத்திற்கான சமூகத்தை படைத்திட அருள்வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் மிகுந்த இறைவா, தவக்காலத்தில் நாங்கள் இன்னும் உம்மை அதிகமாக அன்பு செய்யவும், நாங்கள் மேற்கொள்ளும் ஜெபம், தவம், தானம் இவற்றால் எங்கள் மனம் மாற்றம் அடையவும், நாங்கள் சமூகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவர்களாக வாழவும் அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்திற்கும் ஊற்றான என் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தூய ஆவியினால் உண்மையான மனமாற்றத்தை உணரவும், மக்களை பிரிக்கு சக்திகளாக இல்லாமல் அவர்களை ஒற்றுமையுடன் வழிநடத்தவும், தலைவர்களாக வாழவும், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லமை மிகுந்த இறைவா, இவ்வுலகையும் எம் நாட்டையும் பிடித்திருக்கும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து விடுதலை தாரும். இந்நோயினால் பாதிக்கப்பட்டோர் விரைவாக நற்சுகம் பெறவும், மக்கள் தங்கள் சமூக பொறுப்புகளை உணர்ந்தவர்களாய் நோய் தொற்று பாராமல் பாதுகாப்பாய் வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருட்செல்வங்களால் எங்களை ஆசிர்வதிக்கும் அன்பு தந்தையே, எம் இறைவா, எம் இளையோர் இயேசுவின் சிலுவை நண்பர்களாக வாழ்ந்து துன்பங்களை கண்டு துவண்டு விடாமல் மலை அனுபவத்தில் இவருக்கு செவி கொடுங்கள் என்ற உமது கட்டளையை மனதில் பதிவு செய்து இத்தவக்காலத்தை பயன்படுத்தவும், அதன் மூலம் புதுவாழ்வு அடைய வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் செபிப்போம். ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு விருப்பமுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த வாழ்க்கையிலே நம்ம ஒவ்வொரு தருணத்திலும், முக்கியமான தருணத்திலாவது அவருடைய விருப்பத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த முயற்சி எடுக்க வரங்கேட்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, கட்டளைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகள், இளைய தலைமுறை வளர வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்போம். அன்பு தந்தை இறைவா, உடைய மக்களாகி நாங்கள் அனைவரும் உம்முடைய விருப்பத்திற்கு, சித்தத்திற்கு கீழ்ப்படிய, உடைய வார்த்தைக்கும் கட்டளைக்கும் செவி சாய்த்து உமக்கு உகந்தவர்களாய் வாழ ஒரு சில தேவைகளை முன்வைத்து செபித்திருக்கிறோம். இவற்றெல்லாம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாக கிறிஸ்து வழியாய் கொடுத்திடும்படியாக கொண்டாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரி, உங்களுடையதே என்னிடமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வழி பொருட்கள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை வேண்டுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக இந்நாளைய படத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொழியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர் விளங்க செய்தார். ஆகவே ஆற்றல் மிகுந்த பின்னோரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது மது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே இப்படி ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டதம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளி கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரைபெருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுகவலில் ஏற்றருளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் முக்கவந்தோராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரில் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நமக்கு என்றும் இப்பொழுதும் ஆசீர்வதிக்கின்ற கரங்களோடும் நம்மை என்றுமே நேசிக்கின்ற இதயத்தோடும் செவிசாய்க்கின்ற அவருடைய காதுகளோடும் இதயத்தோடும் காத்திருக்கிறார். நாம் அவர் சொல்வதை கேட்க, அவர் பேசுவதை என் வாழ்வில் நான் உணர்ந்து கொண்டு வாழ கரங்களை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உமது அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிலும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தொகையா நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன்.
என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் உமது இறைப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்கப்படலால் இரத்தத்தினாலும் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலும் விடுவித்து நாங்கள் என்று உடைய கட்டளைகளில் கருத்தோன்றி நிற்க செய்தருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி, என்றும் இப்பொழுதும் நாம் வாழ்வு பெற, நிறைவு வாழ்வு பெற என்றுமே நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் அவர் விருப்பத்தை சித்தத்தை செய்து அவருக்கு செவி சாய்த்து வாழ்ந்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றார். விருந்து கழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். நாம் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஒன்றாக உயிரே என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாளர் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாளர் நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிர்
உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நீராகி மலர்வாழ ஒளியாய் நலம் சேர்க்கும் என் மன்னவா, நிலம் வாழ நீராகி மலர்வாழ ஒளியாய் நலம் சேர்க்கும் என் மன்னவா, என் முழுமென்னும் மலர்வாழ அன்பென்னும் மனம் நல்கும் இளந்தென்றல் நீ அல்லவா, மலர் வாழ அன்பென்னும் மனம் நல்கும் இளந்தென்றல் நீ அல்லவா, இளந்தென்றல் நீ அல்லவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. அனைவரும் முழந்தாடிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் வீராவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உன்னிதர்களோடு காலம் உம்மை புகழ செய்யும். அமரும். அறிவிப்புகள். இன்று தவக்காலம் 2வது ஞாயிறு. இன்றைய நாளுடைய திருவழிபாடுகளை நமக்கு வழிநடத்தி கொடுத்தவர்கள் நற்கருணைநாதர் அன்பிய இறை மக்கள். அவர்களுக்காக நமது வாழ்த்துக்களையும் செபங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு கூட ஒரு வருத்தமான செய்தி, நற்கருணைநாதர் அன்பிய பங்கு பேரவை உறுப்பினர் திரு ஆல்பர்ட் நடராஜன் அவர்கள் நேற்று காலமானார். அவர் நேற்று அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே அவருடைய ஆண்மையை பாற்றகம் ஜெபித்துக் கொள்வோம். அவருடைய குடும்பத்தாருக்கும் நமது ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை
ஞாயிறு காலை வழிபாட்டை சிறப்பிப்போர் செபஸ்தியர் அன்பிய இறை மக்கள். அவர்கள் அதற்கு தயார்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை திருச்சிலுவை பாதையை வழிநடத்துகிறவர்கள் செபஸ்தியர், சேவியர், திரு இருதய ஆண்டவர், அன்பியங்கள். இந்த 3 அன்பியத்தை சார்ந்த அந்த பொறுப்பாளர்களும் உடனடியாக அதற்குரிய தயாரிப்புகளிலே ஈடுபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆகவே உடனடியாக சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளவும். வருகின்ற வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. எனவே அன்று காலை 6 மணிக்கு முதல் திருப்பலி தமிழிலும், 7 மணிக்கு ஆங்கிலத்திலும், 8 மணிக்கு மீடமாக தமிழிலும் திருப்பலி நடைபெறும். மீடமாக 10 மணிக்கு திருச்சிலுவை பாதையும், அது பிறகு 10:30 மணிக்கு திருப்பலியும் நற்கருணை குணமளிக்கும் ஆராதனையும், மீண்டுமாக மாலை 3 மணிக்கு பிற்பகல் 3 மணிக்கு திருச்சிலுவை பாதையும், அதைத் தொடர்ந்து திருப்பலியும், மீண்டுமாக மாலை 6:30 மணிக்கு ஆங்கிலத்தில் திருச்சிலுவை பாதையும் அதே போன்று திருப்பலியும் நடைபெறும். ஆகவே இந்த வழிபாடுகளிலே கலந்து கொண்டு பலன் பெற முக்கியமாக பங்கு மக்களாக நம்ம உங்களை ரொம்ப அன்போடு அழைக்கின்றோம். ஏன்னா எல்லாம் நிறைய வராங்க, வெளியேந்து நிறைய மக்கள் வராங்க. நம்ம பங்கு மக்கள் தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆகவே நம்முடைய திருத்தல வழிபாடுகளிலே பங்கேற்று பலன் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் திருப்பலி நடைபெறுகிறது. ஆகவே இந்த திருப்பலியிலே பங்கேற்று குறிப்பாக தவ காலத்தில் இன்னும் அதிகமாக நாம் நற்கருணை ஆண்டவரோடு பயணிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வுலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீ. மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு செலுத்தும் நிறை நன்றி ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவங்களோடு இருப்பாராக. ஆசிவர தலைவனிக்கு மன்றாடுவோம். ஆண்டவரே, உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை முடிவில் ஆசியால் புனிதப்படுத்தி மோரே திருமகனின் நற்செய்தி கடைபிடிக்க செய்தருளும். அதனால் அவர் தம் திருத்தூதர்களுக்கு தம்மில் வெளிப்படுத்திய அந்த மாட்சியின் மீது அவர்கள் என்றும் ஆர்வம் கொள்ளவும் அதை மகிழ்வோடு வந்தடையும் தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் குரலுக்கு செவி கொடுக்கும் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.
தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்கள்